ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் பெற்று கடந்து செல்வீர்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், துக்கங்கள் அனைத்திலும் இருந்து கர்த்தர் விடுதலை தருவார். உங்கள் குடும்பத்தில் மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எதிலே அதிகமான வேதனையை சுமந்தவர்களாய் வந்தீர்களோ அந்த பாரத்தை உங்களிலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். மெய்யாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20, 21 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெப நாட்களிலே கனத்துக்குரிய பாத்திரம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவாராக. ஆமென். வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னாலான பாத்திரங்கள் உண்டு, வெள்ளியினாலான பாத்திரங்கள் உண்டு, மரத்தாலான பாத்திரங்களும் உண்டு, மண்ணாலான பாத்திரங்களும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளில் சில கனத்திற்குரிய பாத்திரங்களும் சில கனவீனத்திற்குரிய பாத்திரங்களுமாய் இருக்கிறது. இந்த காரியத்தை பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிவிட்டு, தீமோத்தேயுவே, ஒரு வீடு என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு தன்மையுடையது. ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கனத்திற்கான பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்திற்கான பாத்திரங்களும் உண்டு என்று உவமையாக, ஒரு ஒப்பனைக்காக இந்த காரியத்தை சொல்லிவிட்டு தாம் சொல்ல வந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற லெட்டர்ல குறிப்பிட்டு காட்டுகிறார். கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பதற்கு தேவன் உன்னில் எதிர்பார்க்கிறார். உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சபையில் உள்ள விசுவாசிகளை கனத்திற்குரிய பாத்திரங்களாய் உருவாக்க வேண்டும் என்பதை அங்கே அழுத்தமிட்டு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் முன்னாக நின்று கொண்டிருக்கிற ஊழியக்காரனாகிய நானும், என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கனத்திற்குரிய பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கனத்திற்குரிய பாத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே இந்த பூமியில் நாம் கனத்திற்குரிய பாத்திரமாய் வாழ்ந்தோம் என்றால் பரலோகத்திலே நித்தியமான ஒரு கனத்தை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை அதிலே சொல்லுகிறார். 21வது வசனத்தில் பாருங்கள். 1, கனத்திற்குரிய பாத்திரம் பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். 2வது, அந்த பாத்திரம் உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். 3வது, அந்த பாத்திரம் எல்லா செயல்களுக்கும் ஆயத்தமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. பரிசுத்த உள்ளம் எவரிடத்தில் உண்டோ அவர்களை அவர் கனப்படுத்துவார். மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை அழைத்த தேவனுக்கு பயன்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருந்து நாம் பயன் பெற்றுக் கொள்ளுகிறோம். வியாதியிலிருந்து சுகத்தை பெறுகிறோம். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
நம்முடைய தேவைகளில் அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய நன்மைகளினால் அவைகளை சந்திக்கப்பட்டு அதன் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். நாம் கனத்திற்குரிய பாத்திரங்களாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் அவரால் உபயோகத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு உபயோகமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொன்றை சொல்லி வைத்திருக்கிறார் பவுல், நாம் எல்லா செயல்களுக்கும் ஆயத்தமுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கும் என்றால் நாம் கனத்திற்குரியவர்களாய் வாழ முடியும் என்பதை அங்கே சுட்டி காண்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தீமோத்தேயுவை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இளம் ஊழியக்காரனாகிய இந்த தீமோத்தேயுவை கனத்திற்குரிய பாத்திரமாய் நீ காணப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை அங்கே தீமோத்தேயுவுக்கு அழுத்தமிட்டு காட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவே, நீ கனத்திற்குரியவனாய் இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பாத்திரமாய் நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு 3 நபர்களை, 3 விதமான நபர்களை அங்கே முன்னிறுத்தி காண்பிக்கிறார். முதலாவது நாம் பார்ப்போம் என்றால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4 இரு வசனங்களை வாசிக்க கேட்போம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 விதமான நபர்களை தீமோத்தேயுவுக்கு முன்பாக பவுல் முன்னிறுத்துகிறார். அந்த 3 நபர்களையும் இந்த ஆராதனை நேரத்தில் நான் உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். இப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் மெய்யாகவே நாம் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. நம்பர் 1, நல்ல படைவீரன். ஹல்லேலூயா. முதலாவது, நல்லதொரு படைவீரனை இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு முன்பாக பவுல் நிறுத்தி காண்பிக்கிறார். முதலாவது யாரை காட்டுகிறார்? நல்ல ஒரு படைவீரன், நல்ல ஒரு போர் வீரன், ஒரு யுத்த வீரன். இந்த யுத்த வீரனை முன்னிறுத்தி ஒரு யுத்த வீரனை போல, நல்ல ஒரு படை வீரனை போல தீமோத்தேயுவே உன்னுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதை பவுல் முன்னிறுத்துகிறார். சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்த களத்தில் நிற்கிற ஒரு யுத்த வீரன், அதுவும் படைகள், எதிரியின் படைகளை தோற்கடித்து ஜெயம் பெற வேண்டும் என்கிற வெற்றி நோக்கில் செயல்படுகிற நல்ல போர் சேவகனை போல நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் மெய்யாகவே நம்மை கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல போர் சேவகன், எல்லா போர் சேவகனையும் சொல்லவில்லை, இங்கே பவுல் ஒரு காரியத்தை நிறுத்துகிறார். நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய். ஆமென். எப்படிப்பட்ட படை வீரன்? நல்ல படை வீரன். சபையே, நீங்களும் நானும் படை வீரர்கள். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் போர் சேவகர்கள். அவருடைய சேனையில் நின்று சத்துருவோடு யுத்தம் செய்கிறவர்கள். தீமோத்தேயுவே, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய், உல்டா வேலை பார்க்கிற போர் சேவகன் அல்ல, தின்னுட்டு தூங்குறவன் அல்ல, யுத்த களத்தில் நின்று எதிரியோடு யுத்தம் செய்கிற போர் வீரனாய் நீ இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாங்க, ஆமா, இது யுத்த நேரம். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. பிசாசு யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் வேகமாக செயல்பட்டு இருக்கிறான். இந்த யுத்த நேரத்தில், இந்த யுத்த காலத்தில்
யுத்த வீரர்களாகிய நீங்கள் தூங்கிக் கொண்டிராதபடி நல்ல போர் சேவகர்களாய் எழுப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு நல்ல படை வீரன், அவன் எப்படிப்பட்ட குணங்களுடையவனாய் இருப்பான், அவனிடத்தில் காணப்படுகிற தன்மைகள் என்ன, அதையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது பாருங்க, அவர் சொல்றாரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு படை வீரன் யுத்த களத்தில் எதிரியோடு யுத்தம் செய்து வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும், வேலை அதிகமா இருக்கும், கொஞ்சம் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். 1000 பேர் போறாங்க, முன்னணியில நிற்கிற 25 பேர் அல்லது ஒரு 50 பேர் அல்லது 100 பேர், அவங்க ரொம்ப ஃபோர்ஸா நிற்க வேண்டி இருக்கும். ஹalleluya. அதுக்கு பின்னாடி 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 லாஸ்ட் லைன்ல லாஸ்ட் நபரா நிற்கிறவரு ஆளோட ஆள நின்னா போதும். கர்த்தருடைய பிள்ளைய, உன்னை கடைசி வரிசையில நிறுத்துறதுக்கு இல்ல, உன்னை முன் வரிசையில நிறுத்தி சத்துருவோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற ஒரு நல்ல போர் சேவகனாய் கர்த்தர் உருவாக்க நினைக்கிறார். ஐயா, எனக்கு துன்பம் வரும், அதை நீக்கிறதுக்கு ஒருத்தர் என் கூடவே வருவார். ஹalleluya. நான் துன்பத்தை கண்டு கடைசி வரிசைக்கு போக மாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஆள் அனுப்பேன். ஏன்னா எனக்கு எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் அவ்வளோ துன்பத்தையும் நீக்குகிற ஒருவர் என் கூட வருவார். ஹalleluya. இரண்டாவது ஒரு நபரை அங்கே பவுல் சுட்டி காண்பிக்கிறார். அங்கே வாசித்து பார்ப்போம் என்றால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். திறமையான விளையாட்டு வீரன். ஹalleluya. ஆமா, நிறைய விளையாட்டுகள் உண்டு. ஒவ்வொரு விளையாட்டிலும் ஒவ்வொரு திறமையாளர்கள் இருப்பாங்க. இங்கே பவுல் தீமோத்தேயுவை எழுதுகிறார். தீமோத்தேயுவே, உலக பிரகாரமான விளையாட்டை அல்ல, நீ தேவனுக்காய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திறமையான விளையாட்டு வீரனாய், எந்த விளையாட்டிலும் வெற்றி பெறுகிற ஒரு விளையாட்டு வீரனாய் நீ காணப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுல ஒரு விளையாட்டு மல்யுத்தம் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதுல காட்டுகிறார். மல்யுத்தம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மல்யுத்தம் விளையாட்டு பார்த்துருக்கிறீங்களா? மல்யுத்தம் என்றால், நான் பசங்கிட்ட கேட்குறேன், டேய் மல்யுத்தம் தெரியுமாடா? மல்யுத்தம் எத்தனை பேர் விளையாடுவாங்க? எத்தனை பேர்? 2 பேர் தான் விளையாடுவாங்க. மல்யுத்தத்தில் எத்தனை பேர் தான் விளையாடுவாங்க? 2 பேர் தான் விளையாடுவாங்க. இந்த 2 பேரும் விளையாடும் போது எப்படி விளையாடுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி முட்டி தள்ளுவாங்க. எந்த ஒரு வீரன் கீழே சரிஞ்சு விழுந்து அவனுடைய உடல் பாகம் தரையில விழுதோ அவன் தோல்வி, அவன் தோற்று போய் விடுகிறான். கீழே விழாமல் எதிரியை தள்ளினான் பாருங்க, அவன் வெற்றியாளன். ஹalleluya. ஆமா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு மல்யுத்த வீரர்கள். யாரோடு? அவன் கூட விளையாடுறதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹalleluya. வெற்றி பெறும் விளையாட்டு வீரனாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்க எந்த விளையாட்டுலையும் எந்த இடத்துலையும் தோத்துறக்கூடாது. ஹalleluya. மல்யுத்த வீரன், இந்த விளையாட்டு வீரனை குறித்து 2 காரியத்தை அங்கே வைத்திருக்கிறார். அந்த 2ஐயும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு 3வது கேட்டகரிக்கு நாம போனோம். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். 2 காரியத்தை பவுல் இங்கே தீமோத்தேயுவினிடத்தில் சொல்லி காட்டுகிறார். 1, விதிமுறைப்படி விளையாடுகிறவன். ஹalleluya. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளி நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மறுபடி வாசி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் சேர்ந்து சொல்லுங்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம், ஜாக்கிரதையாய் ஓட கடவோம். கிறிஸ்டியானிட்டி வரைமுறைப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படித்தான் வாழணும், எப்படியும் வாழலாம் என்று சொல்வது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ட்ராக். இந்த ஓட்ட பந்தயங்கள் வச்சாங்கன்னா அதில் ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் அந்த ஓடுவதற்காக தயார் நிலையில் இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் ஒவ்வொரு ட்ராக் வச்சிருப்பாங்க. அந்த ட்ராக் எதுக்காகன்னா இவர் நல்லா ஓடினாலும் இவர் எங்கத்தான் ஓடணும்னா ட்ராக்ல தான் ஓடணும். ஹல்லேலூயா. ஓடுறாரு, இவர் வேகமா ஓடி அந்த எல்லைக்குரிய தொட்டுட்டாரு, எல்லைக்குரிய போய் தொட்டுட்டாரு. இவருக்கு நினைப்பு, நான் இப்ப ஜெயிச்சிட்டேன், முதல் பரிசை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்படி சொல்லும் போது அங்கே நின்று கொண்டிருக்கிற நடுவர் வருகிறார். அவரை பிடிச்சு இழுத்து இங்க வரும், கொஞ்சம் இங்க தள்ளி போறோம், அடுத்தவங்க வரட்டு. இல்ல நான் தானே முதல்ல வந்தேன், நான் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன், எல்லைக்குறியை தொட்டது நான் அல்லவா? நடுவர் இப்போ கோடிட்டு காட்டுகிறார், உன் ட்ராக் என்ன, நீ நிற்கிற ட்ராக் என்ன. இப்படி ஓட ஆரம்பிச்சவர் அடுத்த ரவுண்டு வரும்போது அடுத்த ஆள் ட்ராக்ல ஓடி வந்துட்டார். அவரையும் அறியாமலே கால் அடுத்த ட்ராக் போயிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது கவனமாய் ஓடக்குரிய ஒரு ஓட்டம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன நியமித்திருக்கோ அதுல ஓடணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த பாதையிலே சரியாய் ஓடுங்கள், சரியா ஓடுங்க. அதைத்தான் பவுல் எழுதுகிறார், மல்யுத்த வீரன் எதிரிய வீழ்த்தி தள்ளிட்டாயா, ஜெயிச்சிட்டான், ஆனாலும் விதிமுறையை மீறி இருப்பான் என்றால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான், அவனுக்கு பரிசு வழங்கப்பட மாட்டாது. ஆமா, அவனுக்கு ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க, ஒரு எல்லைக்கோடு உண்டு. உண்டு தானே? சரியா சொல்றேன். மல்யுத்த விளையாட்டு விளையாடும் பொழுது ஒரு எல்லைக்கோடு ரவுண்ட் உண்டு. அந்த ரவுண்டுக்கு வெளியே இவர் போயிட்டாருன்னா என்னதான் எதிரிய தள்ளினாலும் இவர் முடிசூட்டப்பட மாட்டார். இவர் அந்த ரவுண்டுக்குள்ள நிற்கணும், இவருடைய இரு கால்களும் அந்த ரவுண்டுல நிற்கணும். இவர் ரவுண்டுக்கு வெளியே நின்று இவரை கீழே தள்ளி போட்டாலும் இவருக்கு பரிசு வழங்கப்பட மாட்டாது. தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, தீமோத்தேயுவே, நீ வெற்றியாளனா இருக்கணும், நீ வெற்றி பெற்ற விளையாட்டு வீரனை போல காணப்படணும், நல்ல திறமையான விளையாட்டு வீரனா இருக்கணும், ஆனால் விதிமுறைக்கு உட்பட்ட விளையாட்டு வீரனா இருக்கணும், நீ முடிசூட்டப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் இதை அழகாக எழுதுறாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வர 3 வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:12-14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விளையாட்டு வீரனுடைய கண்கள்
ஒரு விளையாட்டு வீரனுடைய கண்கள் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுப் பொருளின் மீதும் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எல்லை கோட்டின் மீதும் கவனமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவருடைய கண்கள் எல்லாம் அந்த சந்தோஷத்தின் மேலே இருந்ததுனால அவர் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாம பொறுமையாய் தன் ஓட்டத்தை முடித்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுலும் கூட அவர் எழுதுறாருங்க. அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்க. 9, 10 ஆகிய 2 வசனத்தை பாருங்க. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். ஹல்லேலூயா. எழுதுறாரு, அழகா எழுதுறாரு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஊழியக்காரனாகிய எனக்கு மட்டும் இல்லை, இந்த சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லோருமே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மீது நாம் கவனம் வைத்து அந்த பரிசுப் பொருளின் மீது நம்முடைய கண்களை வைத்து ஜெயமாய் நாம் ஓடுவோம் என்று சொன்னால் கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மல்யுத்த வீரன் அவன் விதிமுறைப்படி விளையாட வேண்டும். மாத்திரமல்ல, அவன் பரிசின் மீது கவனம் உள்ளவனாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசு பொருள் இருக்குங்க பரலோகத்தில். அந்த பரிசு பொருளை பெறும் வரைக்கும் பொறுமையா, ஜாக்கிரதையா, கவனமாய் நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. லாஸ்டா ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் அல்லது பங்கடைவான். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு நல்ல போர்ச்சேவகனை முன்னிறுத்தி காட்டினார். 2வது நல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரன், வெற்றி பெறுகிற ஒரு விளையாட்டு வீரன், பரிசை நோக்கி ஓடுகிற ஒரு விளையாட்டு வீரனை முன்னிறுத்தினார். 3வதாக ஒரு நபரை நிறுத்துகிறார். கடுமையாக உழைக்கும் ஒரு நல்ல விவசாயியை முன்னிறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த உலகம் ஒரு விதை நிலம். நாம் விதைப்பதற்காக கடமைப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிறருக்கு விதைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நம் தலையின் மீது இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அப்படின்னா என்ன? அதிகமாய் உழைக்கிறவன், கடினமாய் வேலை செய்கிறவன், தன்னுடைய வயல் நிலத்திலேயே அவன் தன் நேரத்தை எல்லாம் கழிக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு விவசாயி தன்னுடைய விளை நிலத்தின் மீது கவனமா இருப்பானோ அவன் அதிக மகசூலை பெறுவான். ஹல்லேலூயா. ஐயா, நான் விதைப்பேன் ஐயா, அடுத்து அறுவடைக்கு தான் போவேன், அது தானா வளரும், தானா எல்லாம் பண்ணும்னா அவன் குறைவான அறுவடையைத்தான் பார்க்க முடியும். விவசாயி ஒருவன் கோதுமையை விதைத்து விட்டு வந்தான். அவன் வீட்டிலே வந்து உறங்கும் நேரத்தில் சத்துருவானவன் களைகளை விதைத்து விட்டு வந்தான். உறங்குகிற விவசாயியாய் அல்ல, உழைக்கிற ஒரு நல்ல கடினமாய் வேலை செய்கிற நல்ல ஒரு வேலைக்காரனாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர்களே, நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் ஒரு விவசாயி தன்னுடைய வயல் அறுவடை அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ பாரத்தோட, ஆசையோட, தாகத்தோட தன்னுடைய முழு வேலையும் அதிலேயே கொடுத்து கொண்டிருப்பானோ, அப்படி போல நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மிகுதியான அறுவடையை நீங்கள் அறுத்தெடுக்கும்படியாய் அதற்காய் முயற்சி எடுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டினான்.
கனிகாலம் வந்த பொழுது கனி இருக்குதா என்று தேடி வந்தான், கனி இல்லை. முதல் வருடம் இல்லை, இரண்டாம் வருடம் வந்தான், இல்லை. மூன்றாம் வருடம் வந்தான், இல்லை. உடனே தோட்டக்காரனை அழைத்தான். தோட்டக்காரனை பார்த்து, இந்த அத்திமரம் கனியற்றதாய் நின்று கொண்டிருக்கிறது, இந்த அத்திமரத்தை இந்த இடத்தில் இருந்து எடுத்து விடு, வெட்டி போட்டு விடு, இது நிலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, இதற்கு பதிலாக வேறு மரத்தையோ செடியையோ வைத்தால் பலன் கிடைக்கும் என்று சொல்லி அந்த தோட்டக்காரனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தோட்டக்காரன் இடையிலே மறித்து எஜமானோடு பேசுகிறான். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், லூக்கா 13:8 பாருங்கள், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். ஆமென். இது அவனுடைய கடின உழைப்பை குறிக்கிறது. சொல்றான், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டியா, இன்னும் நல்ல ஆழமா கொத்தி பார்க்கிறேன், இந்த அத்திமரத்தை சுத்தி எவ்வளவு கொத்த முடியுமோ கொத்துறேன், இதுக்கு எவ்வளவு எருப்போட முடியுமோ எருப்போடுறேன். அடுத்த வருஷம் வாரம் கனி இருந்தா பார்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருவோம். ஏன் இந்த தோட்டக்காரனுக்கு இவ்வளோ துடிப்பு? அவன் தான் வெட்டி போட சொல்லிட்டான எஜமான், வெட்டி போட்டு வேலை முடிஞ்சு போகலாம்ல. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு பயிரிடுகிற விவசாயியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நான் விவசாயம் என்று சொல்வது உலக பிரகாரமான இந்த விவசாயத்தை நான் சொல்லவில்லை, கர்த்தருக்கென்று வாழ்கிற ஜீவியத்தை சொல்லுகிறேன், அவருக்காக செய்கிற ஊழியத்தை சொல்லுகிறேன், அவருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை சொல்லுகிறேன். பிரயாசப்பட்டால் மாத்திரமே பரலோகத்தில் நுழைய முடியும். பலவந்தம் பண்ணாம ஒருத்தனும் போக முடியாது. பரலோக ராஜ்யம் சும்மா அப்படி கண்ண மூடிட்டு புஷ்னு போறதில்லை. அது பாடுகள் உண்டு, அது வேதனை உண்டு, தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அத்தனையும் தாண்டி பிரயாசப்பட்டு போக வேண்டிய ஒரு இடம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே பிரயாசப்பட்டு பயிரிடுகிற நல்ல ஒரு விவசாயியாய், நல்ல ஒரு தோட்டக்காரனாய் நாம் காணப்படுவோம் என்றால் கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என் வேலை முடிஞ்சது, என் பிரசங்கத்தை முடிச்சுக்கிறேன். இனி நீங்களும் அவரும் முழங்கால் போடுங்க. இந்த செய்தியில எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னா, உங்க ஜீவியத்தில் குறைபாடு இருக்கும்னா ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக அதை சொல்லிருங்க. ஆண்டவர், இதில் நான் தவறாக இருக்கிறேன், இதில் நான் சரியில்லை, என்ன சேவகம் எழுதியிருக்கீங்க, ஆனால் அதை நான் கேர் பண்ணவே இல்லை, பொறுப்பற்றவனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல போர் சேவகன், தீங்குகளை கண்டு பின் வாங்க மாட்டான், முன்னேறி கொண்டே போவான். பிழைப்புக்காக வேற வேலையில இறங்கவே மாட்டான், எதுலையும் சிக்க மாட்டான். தன்னை படையில் சேர்த்து கொண்டவருக்கு பிரியமானவனாய் காணப்படுவான். நல்ல போர் சேவகன், நல்ல போர் சேவகன், வெற்றி பெறும் விளையாட்டு வீரன், திறமையான விளையாட்டு வீரன். இவனுடைய ஏக்கம் நோக்கம் எல்லாம் பரிசு பொருளின் மீது கவனமாயிருக்கும். இவனுடைய நோக்கம் எல்லாம் பரிசு பொருளை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, தன்னுடைய ஓட்டத்தை விதிமுறைப்படி விளையாடு, வெற்றியை பெறுவதற்கு ஜாக்கிரதையாயிருப்பான். கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல ஒரு திறமையான விளையாட்டு வீரனாய் கர்த்தர் உங்களை நிறுத்தணும். இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு பரிசு பொருள் பரலோகத்தில் இருக்கு. ஒருவேளை இங்கே உங்களை யாரும் அங்கீகரிக்காமல் இருக்கலாம். ஐயோ, இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், இவ்வளோ காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறேன், ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய ஒரு பரிசு. ஆமாம், அது நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, அது உங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அது அவ்வளோ கனத்திற்குரியது, மகிமை பொருந்தியது. ஒரு பரிசு பொருள் உங்களுக்காக காத்திருக்கு, நல்ல ஒரு விளையாட்டு வீரனுக்கு.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், கடினமாய் உழைக்கிற ஒரு விவசாயி அதிக மகசூலை பெறுவான். அவன் நல்ல அறுவடையை பார்ப்பான். அவனுக்கு நல்ல விளைச்சல் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையை பிரயாசப்படு. ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஓட, அவருக்காக எதெல்லாம் செய்ய முடியுமோ செய். கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ கனத்துக்குரிய பாத்திரம். வாழ்க்கையில கடந்து வந்த தோல்விகள், அவமானங்கள், பாரங்கள், துன்பமான காரியங்கள், அதை தூக்கி தூர போட்டுருங்க. அதை எடுத்து எரிஞ்சிருங்க. உங்க முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒன்று காத்திருக்கு. உங்களுக்காக அது வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவே அது காத்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவன் அதை உங்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை யாரும் இழந்துடக்கூடாது. அதை யாரும் அசால்ட்டா எடுத்துறாதீங்க. அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பெற்றுக்கொள்ளும்படியா ஓடுங்க. நல்ல பொற்சேவகனாய், வெற்றி பெறும் விளையாட்டு வீரன், கடுமையாய் உழைக்கும் விவசாயி. எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதி வைத்திருக்கிறார். சபையே, கர்த்தர் பேசி இருக்கிறார். தயவு செய்து அர்ப்பணிங்க இந்த சத்தத்துக்கு. வெறும் செய்தியா கேட்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தையா இதை உங்க இருதயத்துல சுமப்பீங்கன்னா, கொண்டு போவீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா உங்க மூலமா மகிமைப்படுவார். கணத்துக்குரிய பாத்திரமா மாறுவீங்க. தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற என் சபையின் பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லா குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று இறுதி நாளில் கர்த்தாவை இவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த மகா பெரிதான பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் இவர்கள் ஓட்டத்தில் தளர்ந்து விடாமல், விதியை மீறி எங்கும் ஓடிவிடாமல், கர்த்தாவே உம்முடைய பாதையிலே பொறுமையாய் ஓடுவதற்கு கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனை வந்த அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார் அனைவர் மீதும் இந்த வார்த்தையின் அபிஷேகம் ஆழமாய் கர்த்தாவே உறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மகிமை இவர்கள் சுமந்து கொண்டு செல்லட்டும். நீர் அப்படி நம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஜெயத்தை காண பண்ணுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.